பிராமணர்களின் மாநில மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற பெரியவர் நாராயணன் அவர்களே, எனக்கு பின்னால் சிறந்த முறையில் உங்களிடம் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக மேடையில் வீற்றிருக்கின்ற என் இனிய இளவல் மணிகண்டன் அவர்களே, பிராமண சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களே, குழுமி இருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். 55 ஆண்டுகளாக நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். 1966 மாநில கல்லூரியில் அடியெடுத்து வைத்த பொழுது அரசியல் உலகத்தில் மறந்தும் ஈடுபடலாகாது என்று என் தந்தைக்கு வாக்களித்த பிறகுதான் நான் கல்லூரிக்கே சென்றேன். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரின் மீது எனக்கு எல்லையற்ற பக்தி இருந்தது. அன்பு என்று சொல்ல மாட்டேன், பக்தி இருந்தது. 1967 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியாகிய விருதுநகரிலேயே 1000 வாக்கு வித்தியாசத்தில் காமராஜர் தோற்றார் என்ற செய்தி கிடைத்த அன்றே கண்ணீர் நிறைந்தவனாக நான் காமராஜருடைய இல்லம் நோக்கி சென்றேன். என்னோடு பயின்ற சில மாநில கல்லூரி மாணவர்களை அழைத்து கொண்டு திருமலைப்பிள்ளை வீதியில் அழுது புலம்பிய மக்களுக்கு இடையே காமராஜரை நான் சந்தித்து அவருடைய காலடியில் விழுந்து அன்று தொடங்கிய அரசியல்தான் 55 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் பள்ளி பருவத்தில் படித்த பொழுது கண்ணதாசனுடைய 2 வரிகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். இவை சரி என்றால் இயம்புவதெம் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதெம் வேலை. இந்த 2ஐ தான் நான் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் எந்த சாதி சார்ந்த மாநாட்டிலும் நான் பங்கேற்றது கிடையாது. காரணம், எனக்கு சாதியே கிடையாது. ஆனால் இந்த மாநாட்டில் நான் பங்கேற்பதற்கு மிக முக்கியமான ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் பகிரங்கமாகவே என்னை அறிமுகம் செய்து கொள்கிறேன். நான் ஓர் இந்து சனாதனி. நான் நெஞ்சில் நேர்ந்து கொண்ட காந்தியடிகள் தன்னை ஒரு இந்து சனாதனி என்று தான் சொன்னார். என் 2 விழிகளாக நான் பாவிப்பது இலக்கிய உலகில் பாரதி, ஆன்மீக உலகில் விவேகானந்தர். இந்த 2 பேரும் இந்து சனாதனிகள்தான். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்து சனாதனியாக இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும். சனாதனம் என்பது குறிப்பிட்ட மக்களுக்கானது அல்ல. உலகம் தழுவிய அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற வாழ்வியல் முறை சனாதனம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு அற்புதமான வாழ்வியல் முறை. திரு உதயநிதி அவர்கள் கொசுவை அழிப்பது போல், மலேரியாவை அழிப்பது போல், டெங்குவை அழிப்பது போல் சனாதனத்தையும் அழித்துவிட்டு தான் அடுத்த வேலை என்று சொன்னார். கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேல் பொய்யையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே அழகான ஒரு மொழி உண்டு. பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலும்மே மெய்போலும்மே, மெய்யுடை ஒருவன் சொல்லமாட்டாமையால் பொய் போலும்மே பொய் போலும்மே. திரும்ப திரும்ப வசீகரமான வார்த்தைகளை வைத்துக்கொண்டு
இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கே ஊறு விளைவித்த ஒரு கூட்டம் உண்டென்றால் அதுதான் இந்த திராவிட மாடல் கூட்டம். நண்பர்களே, ஒன்றை இரண்டாக பிரிப்பதில் எந்த பெருமையும் இல்லை. இரண்டை ஒன்றாக இணைப்பதிலேதான் மனித வாழ்வின் உன்னதம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பூவை காலையில் வைகறை பொழுதில் பனிபடர்ந்த சூழலில் மலர்ந்திருக்கிற நிலையில் அதை நீங்கள் பார்க்கிற பொழுது அது எவ்வளவு வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த பூவை எடுத்து இதுதான் காம்பு, இதுதான் இதழ், இதுதான் மகரந்த கேசரம் என்று தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கிற தருணத்திலேயே அதனுடைய உயிர்ப்பு தன்மையை அது இழந்துவிடும். ஒரு சமூகமும் அப்படித்தான். குறிப்பிட்ட ஒரு சாதியை சார்ந்தவர்களை ஒதுக்குவது, புறக்கணிப்பது, வெறுப்பது, பகைப்பது என்று புறப்பட்டு விட்டால் அந்த நிலைக்கு உள்ளாகக்கூடிய மனம் உள்ளவர்களை மனிதர்கள் என்றே நான் கருதவில்லை. மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? மண் பிளஸ் இதன் இணைத்தால் மனிதன். சக மனிதர்களுக்கு இதமாக நடந்து கொள்ளக்கூடிய இதயம் உனக்கு இருந்தால்தான் நீ மனிதன். சக மனிதர்களுக்கு இதமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை, ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பிராமணர்கள் என்பவர்கள் ஒரு சமூகம் அல்ல. பிராமணர்கள் ஒரு சமூகத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். நீங்கள் ஒரு அங்கம். அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். ஆனால் இவர்கள் எப்படி பிரிக்கிறார்கள்? மத்திய ஆசியாவிலே இருந்து புறப்பட்டு இந்தியாவின் வடமேற்கில் பஞ்சாபிலே வந்து தங்கியவர்கள்தான் இந்த ஆரியர்கள். அந்த ஆரியர்கள்தான் இந்த பிராமணர்கள். எனவே இவர்கள் வேறு, நாம் வேறு. எந்த வகையிலும் பண்பாடு, கலாச்சாரம் என்று எந்த வகையிலும் இவர்களும் நாமும் ஒன்று அல்ல என்றுதான் பேசுகிறார்கள். நண்பர்களே, மத்திய ஆசியாவிலே இருந்து அந்த காலச்சூழலில் இவர்களே சொல்கிறார்கள், கிமு 1500ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் தான் இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டார்கள் என்றால், கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய ஆசியாவிலே இருந்து ஒரு கூட்டம் புறப்பட்டு இந்தியாவில் நிலை கொள்வதற்கு வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அவ்வளவு நெடிய தூரம் அவர்கள் எப்படி பயணித்தார்கள், எப்படி வந்தார்கள்? சரி, மத்திய ஆசியாவிலே இருந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே மேற்கு பஞ்சாபில் வந்து நிலை கொள்ளுகிற வரையில் அவர்கள்தான் ஆரியர்கள் என்று சொல்கிறீர்களே, இந்த மத்திய ஆசியாவிலிருந்து வழிநெடுக வந்தார்களே, அவர்கள் விட்டு விட்டு வந்த ஆதாரங்கள் எவை? இன்றைக்கு தமிழ் சான்றோர்கள் கீழடி ஆராய்ச்சியை செய்து சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் முற்பட்ட நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று நிரூபிப்பதற்கு முனைகிறீர்கள் அல்லவா? அதுபோல் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் புறப்பட்டிருந்தால் புறப்பட்ட இடங்களிலெல்லாம் ஏதாவது ஒரு சுவடு, ஒரு தடயம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இல்லை. அதனாலே தான் பிராமண ஆதிக்கத்தினால் சொல்லொணா துயரங்களை அனுபவித்தவர்கள் நாங்கள் என்று பேசிய அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார். படையெடுத்து மத்திய ஆசியாவிலே இருந்து இந்தியாவில் வந்து நிலை கொண்டவர்கள் ஆரியர்கள் என்று சொல்வதற்கு ரிக்வேதத்தில் ஒரு எழுத்தை கூட உங்களால் காண முடியாது என்று அம்பேத்கரே சொல்கிறார். இதைவிட ஒரு வரலாற்று பொய் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இது ஒரு வரலாற்று பொய், திரும்ப திரும்ப சொல்லி நிலைநிறுத்த முயலுகின்ற ஒரு மிக மோசமான பொய்.
விவேகானந்தரும் இதைத்தான் சொல்கிறார். யார் ஆரியன்? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பண்பாட்டினுடைய அடிவேரை நீங்கள் அகன்று பார்த்தால் தெரியும். ஒரே பண்பாடு. அந்த பண்பாட்டின் பெயர்தான் சனாதனம். நான் என்ன சொல்கிறேன், இந்த சனாதனம் பற்றி பேசுபவர்களுக்கே புரிதல் இல்லை. சனாதனம்தான் தீண்டாமையை கொண்டு வந்தது, சனாதனம்தான் பெண்ணடிமையை கொண்டு வந்தது, சனாதனம்தான் சாதிகளை கொண்டு வந்தது, சனாதனம்தான் உயர்வு தாழ்வை கற்பித்தது என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கும் சனாதனம் என்றால் என்ன என்று தெரியாது. அதுதான் உண்மை. நான் ஒரு இந்துவாக இருக்கிற நிலையில் என் இந்திய பண்பாட்டை, இந்து பண்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தின் பார்ப்பட்டு நான் வேதங்களை வாசித்திருக்கிறேன். நீங்கள் 108 உபனிஷதங்கள் இருக்கின்றன என்றால் அவற்றில் பெருமைக்குரியதாக போற்றப்படுகிற 13 உபனிஷதங்களையும் நான் வாசித்திருக்கிறேன். நான் மிக தெளிவாக கேட்கிறேன், எந்த ஒரு உபனிஷதத்திலாவது சாதி குறித்து, அந்த சாதியின் பார்ப்பட்ட உயர்வு தாழ்வு குறித்து ஒரு சொல், நான் ஒரு வரி கூட அல்ல, ஒரு சொல் இருக்கிறதா எனக்கு நீங்கள் எடுத்து காட்டுங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீர்கள்? வேதங்களிலேயே முதன்மையானது, முக்கியமானது ரிக்வேதம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே முதல் நூலாக பார்க்கப்படுவது ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மனுடைய தலையிலே பிறந்தவன் பிராமணன், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், தொடையிலே பிறந்தவன் வைசியன், பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று அந்த நாளில் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரிக்வேதத்தில் சாதி பாகுபாடு இருக்கிறதா இல்லையா என்கிறார்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் ரிக்வேதம் முழுவதையும் படித்து பாருங்கள். அந்த புருஷ சூக்தத்தை தவிர வேறு எங்காவது இது போன்ற ஒரு பிரிவுகள் பேசப்படுகின்றனவா என்று நீங்கள் தேடி தேடி பாருங்கள். அப்படி என்றால் என்ன? அந்த புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் இடைச்செருகள். அது பின்னாலே எவனோ ஒருவன் செருகிவிட்டு போனது. அது உண்மையான வேதவரி இல்லை. கம்பன் ராமாயணத்தை கொடுத்தான். 12000 பாடல்கள் கம்பன் விளங்கியதாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் 12000 பாடல்களும் கம்பன் எழுதவில்லை. சென்னை கம்பன் கழகம் மிகுந்த ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஒரு பதிப்பை கம்பராமாயணத்தில் போட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காண்டத்திற்கு பின்னாலும் மிகை பாடல்கள் என்று போட்டிருப்பார்கள். அவ்வளவும் இடைச்செருகல்கள். நான் கேட்கிறேன், 9ஆம் நூற்றாண்டில் வந்த கம்பனுடைய ராமாயணத்திலேயே இத்தனை இடைச்செருகல்கள் இருக்கின்றன. நீங்கள் வியாசர் வடித்து கொடுத்த மகாபாரதம் இன்றைக்கு 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. இந்த 1,00,000 ஸ்லோகங்களையும் வியாசர் கொடுத்தாரா அல்லது இதற்குள்ளே இடைச்செருகல்கள் இருக்கின்றனவா என்பது ஆய்வுக்குரியது. ஏன் இந்த புருஷ சூக்தம் இடைச்செருகல் என்று நான் சொல்கிறேன்? வேறு எந்த இடத்திலும் நீங்கள் வேதங்களில் இந்த பாகுபாட்டை பார்க்கவே முடியாது. எங்கேயும் பார்க்க முடியாது. சூத்திரன் என்பது திரும்ப திரும்ப பெரியாரின் சீடர்களும் இந்த மண்ணில் சொன்னது. நாம் அனைவரும் சூத்திரர்கள். சூத்திரன் என்றால் அடிமை, சூத்திரன் என்றால் தாசி மகன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெரியார் சொல்லுவார், சூத்திரன் என்றால் டேஷ் மகன் என்றெல்லாம். இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்பார். நண்பர்களே, நான் சொல்கிறேன், சாந்தோக்கிய உபநிஷத்தை படியுங்கள். நீங்கள் பிரம்மசூத்திரம் இருக்கிறது, இந்த உபனிஷதங்கள் அத்தனையும் சேர்த்து வழங்கி இருக்கிற சாரத்தை இறக்கி வைத்திருப்பது தான் பிரம்மசூத்திரம். பிரஸ்தானத்திரயம் என்று பேசுகிறோம். உபனிஷதம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் மூன்றும் சேர்ந்தது தான் பிரஸ்தானத்திரயம். ஒரு ஹிந்து என்று சொல்லிக் கொள்வதில் உங்களுக்கு பெருமை இல்லை. இவற்றையெல்லாம் நீங்கள் வாசிப்பதில்லை. இந்த கம்ப்யூட்டர் உலகத்தில் இவற்றையெல்லாம் நீங்கள் வாசிப்பதில்லை. அதனால் அவர்கள் வசதிக்கு பேசுவதை உங்களால் மறுக்க முடியவில்லை. அதுதான் இங்கே முக்கியமானது.
தேடி தேடி பாருங்கள். நீங்கள் இந்த வேதங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது நான் தெளிவாக சொல்கிறேன், வேத காலத்திற்கு அடுத்தது உபநிடத காலம். வேதங்களை பொறுத்தவரையில் பிரம்மம் பேசப்படவில்லை. ஆனால் வேதங்களை பொறுத்தவரையில் நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். பிறப்புக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியாது, இறப்புக்கு பின்னால் நிகழப்போவது என்ன தெரியாது. பிறப்புக்கு முன்பு ஒரு சூனியம், இறப்புக்கு பின்பு ஒரு சூனியம், இரண்டு சூனியங்களுக்கு இடையே ஊஞ்சலாடுவதுதான் இந்த மனித வாழ்க்கை. எனவே இந்த மனித வாழ்வு எங்கிருந்து புறப்பட்டது, எங்கு போய் சேரப்போகிறது, சேர்ந்த பிறகு இது என்ன ஆகப்போகிறது என்ற ஞான தேடலில் விளைந்ததுதான் நம்முடைய வேதங்களும் உபனிஷதங்களும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேடலில் உலகத்தில் எவனும் ஈடுபடாத காலத்திலேயே இந்த ஞான தேடலை நடத்தியவர்கள் தான் அவர்கள். நீங்கள் வேத காலத்தில் பார்த்தால் பிரம்மம் என்ற வார்த்தையை பார்க்க முடியாது. பல தெய்வங்கள் வழிபட்டிருக்கிறார்கள். வருணனை வழிபட்டார்கள், அக்னியை வழிபட்டிருக்கிறார்கள், இந்திரனை வழிபட்டிருக்கிறார்கள். இங்கே இந்திரன் என்பதே தலைவன், அக்னி வருணன் ஆகியவை இயற்கையின் வடிவங்கள். எனவே இங்கே இவற்றையெல்லாம் அவர்கள் தெய்வமாக வழிபட்டாலும் அவர்களுக்குள்ளே மிக தெளிவான ஒரு பார்வை இருந்தது தான் நமக்கான வியப்புக்குரியது. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி, ரிக்வேதத்தில் தானே இருக்கிறது. ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி, என்ன பொருள்? உண்மை ஒன்றுதான், அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது. உண்மை என்பது எது? உண்மைதான் கடவுள். ட்ரூத் இஸ் காட், காட் இஸ் ட்ரூத். அது ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான். யூத மதத்திற்கு ஒரே கடவுள், கிறித்துவமும் ஒரே கடவுள், இஸ்லாமும் ஒரே கடவுள் என்று பேசுகின்றனவே, இவையெல்லாம் பிறப்பதற்கு முன்பே ஒரு 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான். நம்மை மீறிய, இயற்கையை மீறிய ஒரு பேராற்றல் இருக்கிறது. அந்த பேராற்றல் தான் நம்மை படைத்தது, அந்த பேராற்றல் தான் நம்மை இயக்குகிறது. அந்த பேராற்றல் ஒன்றுதான், அது பல வடிவங்களில் வாழ வைக்கிறது. எனவே ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி என்று ஒரு தெய்வம், ஏக தெய்வ வழிபாடுதான் உண்மையான இந்து சமயத்தின் அடித்தளம். தெய்வம் என்று பேசியது வேதம். பிரம்மம் என்ற வார்த்தைக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அறிவு வளர்ச்சி கால நடையில் நிகழ்வதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். உபநிடத காலத்திலேதான் ஞானத்தின் தேடலில் நிகழ்ந்த வளர்ச்சியில் வந்து சேர்ந்தது பிரம்மம். பிரம்மம் பரம்பொருள் ஒன்றுதான். அந்த பிரம்மம் குறித்து உபநிடதங்கள் பேசுகின்றன. இங்கே நான் சொன்னேன் சூத்திரன் என்ற வார்த்தைக்கு. நீங்கள் சாந்தோக்கிய உபநிடதத்தையும் கட்டாயம் தவறாமல் படிக்க வேண்டும். பிரகதாரண்ய உபநிடதத்தையும் படிக்க வேண்டும். இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தையும் பிரகதாரண்ய உபநிடதத்தையும் மையமாக வைத்து எழுப்பப்பட்டது தான் பிரம்மசூத்திரம். இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் ஒரு இடம் வருகிறது, சூத்திர என்று ஒரு சொல் வருகிறது. சூத்திர என்ற சொல் ஜாதியை குறிக்கிறதா? அதுதான் கேள்வி. நண்பர்களே, ஞானச்ரூ என்கிற ஒரு அரசன், இது சாந்தோக்கிய உபநிடதத்தை எடுத்து நீங்கள் பிரித்தால் படிக்கலாம். ஞானச்ரூ என்கிற ஒரு அரசன் அரண்மனையின் மேல் மாடியில் ஓய்வாக உலவிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய புகழ் ஒளி வானம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. அந்த நேரத்தில் சில அன்னப்பறவைகள் வான வீதியில் பறக்கின்றன. ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவையிடம் சொல்கிறது, ஞானஸ்ருதி அங்கே இருக்கிறான்,
மாடியில். அவன் அருகில் நீ பறக்காதே என்கிறது. அவன் அருகில் ஏன் பறக்கக்கூடாது என்று இன்னொரு அன்னப்பறவை கேட்கிறது. அவன் தன்னுடைய பெருமையினால் புகழ்வாய்ந்த பேரொளியை வானம் வரை வியாபிக்க செய்திருக்கிறான். நீ அவனுக்கு அருகில் பறந்தால் அந்த ஒளியில் உன்னுடைய சிறகுகள் கரிந்து நீ இறந்து விடுவாய். அதனால் கொஞ்சம் தள்ளியே நாம் பறக்கலாம் என்று இந்த அன்னம் சொன்னது. உடனே அந்த அன்னம் ஏளனமாக சொல்கிறது, அப்படி என்ன பெரிய மனிதன் இவன்? ரைக்கிறவனை விட இவன் பெருங்கீர்த்தி உடையவனா? ரைக்கிறவனை விட இவன் பேராற்றல் பெற்ற முனிவனா? இவனை போய் பெருமையாக பேசுகிறாயே என்று சொல்லிக்கொண்டே பறக்கிறது. ஞானச்சுருதுவின் காதில் இது விழுகிறது. என்னை விட பெருமைக்குரியவன், என்னை விட பெரும்புகழுக்குரியவன் இங்கே இந்த மண்ணில் ஒருவன் இருக்கிறானா? யார் அந்த ரைக்கிறவன்? விசாரிக்க சொல்கிறான். வெகு தூரத்தில் ஒரு வண்டியின் கீழே அந்த ரைக்கிறவன் படுத்து கிடக்கிறான். தன்னிலும் மேலான ஒருவனை சந்திக்கிற பொழுது சில பரிசு பொருட்களோடு செல்ல வேண்டும் என்று நினைத்த அரசன் அழகிய தேரையும் பரிசு பொருள்களையும் அணிகலன்களையும் கொண்டு போய் அவன் முன்னாலே நிற்கிறான். சாந்தோக்கியோபனிடத்தை படியுங்கள். அவன் முன்னாலே நிற்கிறான். ரைக்கிறவன் விழித்திறந்து பார்த்தான். சூத்ரா, இவற்றை நீயே வைத்துக்கொள் என்றான். யாரை பார்த்து சூத்ரா என்றான்? அரசனை பார்த்து சூத்ரா என்கிறான். சத்திரியனை பார்த்து சூத்ரா என்கிறான். சூத்ரா நீயே வைத்துக்கொள் என்றான். சூத்ரா என்று ஏன் சொன்னான்? சுத் பிளஸ் த்ர பிரித்து பார்த்தால் சுக் என்றால் சோகம், த்ர என்றால் ஓடி வருதல். தன் சோகம் தாழாமல், தன் துயரம் தாழாமல் அதை நிவர்த்தி செய்வதற்காக ஓடி வருபவன் எவனோ அவன்தான் சூத்திரன். இது சாந்தோக்கிய உபநிடத்தில் நாம் காணுகிற விளக்கம். மற்றபடி இந்த சாதி குறித்து எந்த ஒன்றையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் வேதங்களை நீங்கள் படிக்க வேண்டும்? உபநிடதங்களை படிக்க வேண்டும்? ஈசாவாஸ்யம் மகாத்மா காந்திக்கு மிகவும் பிடித்த உபநிடதம் அது. கடோபனிஷதம் விவேகானந்தர் எப்பொழுதும் ஆராதித்து ஆராதித்து போற்றி போற்றி பாராட்டி பேசிய உபநிடதம் அது. இந்த ஈசாவாஸ்யத்தை நீங்கள் படியுங்கள். மிகச்சிறிய உபநிடதம் அது, கையடக்கமான உபநிடதம் அது. அந்த ஈசாவாஸ்யத்தின் மூலம் என்ன நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? உதயநிதிக்கு தெரியுமா? திராவிட கும்பலுக்கு இவையெல்லாம் புரியுமா? ஈசாவாஸ்யம் என்ன சொல்கிறது? தன்னலம் துற. மனித வாழ்வு மேன்மைப்பட வேண்டுமென்றால் தன்னலம் துற. பிறர் பொருளை மறந்தும் அபகரிக்காதே. இதைவிட ஒரு வாழ்வியல் பேருண்மை உங்களுக்கு வேண்டுமா? இந்த சனாதனம் அழிய வேண்டுமா? சனாதனம் என்பது என்ன? வாழ்வியல் நடைமுறை, வாழ்வியல் பேருண்மைகளை வகுத்து கொடுத்திருப்பதற்கு பெயர்தான் சனாதனம். அதை சொல்வதுதான் இந்து மதம். அதனாலேதான் பாரதி சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு என்று இப்பொழுது உங்களிடம் வாக்குகளை பெறுவதற்காக நாக்கு மாறி பேசுகிறார்கள். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல, சனாதனத்தை தான் பேசுகிறோம். பாரதி தெளிவாக சொல்கிறான், சனாதனமாம் இந்து மதம். படித்து பாருங்கள். சனாதனம் வேறு, இந்து மதம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றின் இரண்டு பெயர்கள். இந்த சனாதனம் 4 வகுப்புகளை வைத்தது உண்மைதான். மீண்டும் பாரதியே இந்த சபைக்கு இழுக்கிறேன். அவனே சொல்கிறான், 4 குலங்கள் வைத்தான், அதை நாசமுற புரிந்தார் மூட மனிதர். 4 குலங்கள் வைத்தான், நாசமுற புரிந்தார் மூட மனிதர். அங்கே சாதி கிடையாது,
தொழில் சார்ந்த 4 வகை பிரிவு. ஒரு பிராமணனுக்கு மகனாக பிறப்பதனாலேயே நீ பிராமணன் இல்லை என்று சுக்கிரநீதி பேசுகிறது, மறந்து விடாதீர்கள். ஒரு பிராமணனுக்கு மகனாக நீங்க பிறந்ததனாலேயே நீங்கள் பிராமணன் என்று பெருமை பாராட்ட முடியாது, சாந்தோக்கிய உபனிஷதம் பேசுகிறது, மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு யாருமே பிராமணர்கள் இல்லை. பிராமணன் என்பவன் யார்? சுக்கிரநீதி அதற்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு வரையறையே கொடுக்கிறது. ஞானம், தர்மம், புலனடக்கம், பணிவு, ஒழுக்கம், பிறர் நலம் மீது நாட்டம் ஆகிய நற்பண்புகளை கொண்டிருப்பவன்தான் பிராமணன். நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் பார்த்தால் ஒரு இடத்தில் அந்தணன் என்றிருக்கும், ஒரு இடத்தில் வேதிகன் என்றிருக்கும், ஒரு இடத்தில் பிராமணன் என்றிருக்கும், ஒரு இடத்தில் பார்ப்பான் என்றிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பார்ப்பான் என்று சொன்னாலே கெட்ட சொல் என்று நினைக்கிறீர்கள். சிலப்பதிகாரம் என்ன பேசுகிறது? பார்ப்பார் பசு, பார்ப்பார் அறவோர் பசு, பத்தினி பெண்டிர், மூத்தோர் குழவி என்று இவரை விட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று அக்னி தேவனுக்கு மதுரையை எரிப்பதற்காக கண்ணகி கட்டளையிடுவதை இளங்கோவடிகள் சுட்டி காட்டுகிறார். பார்ப்பார் என்றால் வேறொன்றுமில்லை, நீங்கள் இருபிறப்பாளர்கள். பார்ப்பு என்று தமிழில் சொன்னால் நண்பர்களே இருபிறப்பு உடையது. பறவை, பார்ப்பு பறவை இருக்கிறதே, அந்த பறவை முதலில் முட்டையிடுகிறது. அது முட்டையாக வருவது ஒரு பிறப்பு. முட்டைக்குள்ளே இருந்து வெடித்து வெளியே வருகிறது குஞ்சு, மறுபிறப்பு. எனவே பார்ப்பு என்றால் இருபிறப்பாளர்கள். பூநூல் அணிந்து ஞானோபதேசத்தை பெறுவதற்கு முன்பு ஒரு பிறப்பு, பூநூல் அணிந்து ஞானத்தை பெறுவதற்கான வாழ்வை நடத்துவதற்கு வந்த பிறகு மறுபிறப்பு. எனவே நீங்கள் இருபிறப்பாளர்கள். புரிகிறதா? இதை சிலப்பதிகாரம் சொல்கிறது. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் வந்தார்கள் கண்ணகியும் கோவலனும் என்று சொன்னதனாலேயே இளங்கோ பார்ப்பன அடிமை. பெரியார் திருக்குறளையே ஏற்றுக்கொள்ளவில்லையே. உலகமறை என்று நாம் பேசுகிறோம், பொதுமறை என்று பேசுகிறோம். ஆனால் பெரியார் திருக்குறளையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார், கூட்டி கழித்து பார்த்தாலும் 1330 குறட்பாக்களில் 30 குறள்களைத்தான் என்னால் ஒப்புக்கொள்ள முடியும் என்கிறார். சிலப்பதிகாரம் வடித்தவன் பார்ப்பன கூலி. வான்மீக ராமாயணத்தை தமிழிலே வடித்து கொடுத்து தமிழ் இலக்கிய உலகத்தில் கற்பனையின் சிகரத்திலே போய் நின்ற கம்பன் பார்ப்பன கூலி. எவனெல்லாம் பிராமணர்களினுடைய பெருமைகளை மறைக்காமல் பேசுகிறானோ அவனெல்லாம் விபீஷணர்கள், பிராமண அடிமைகள். அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு அடிமைகள்? நான் கேட்பதுதான், இந்த பிராமணர்கள் மீது எனக்கு இருக்கிற மரியாதை. நான் பேசுவது என்றால் வேதங்களிலிருந்து உபனிஷதங்களிலிருந்து வரிசையாக நான் கிருபானந்த வாரியார் நாட்கணக்கில் காலட்சேபம் செய்வது போல் நான் செய்து கொண்டே இருப்பேன். நீங்கள் முதலில் ஈசாவாசியம் என்பதை நீங்கள் முதலில் படியுங்கள். ஈசாவாசிய உபனிஷதம். அந்த ஈசாவாசிய உபனிஷதத்தில் எடுத்தவுடனே சொல்கிறான், தன்னலத்தை துறக்க வேண்டும், வாழ்வையே தியாகமாக்கு. அதுதான் ஈசாவாசியத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கருத்து. உன் வாழ்வை நீ தியாகமாக்கு. வாழ்வை தியாகமாக்க வேண்டும் என்பதுதான். நீங்கள் வேள்வி நடத்தினார்கள், வேத காலத்தில் வேள்வி நடத்தினார்கள். வேள்விக்கு என்ன பெருமை நண்பர்களே? வேள்வியினுடைய நோக்கம் என்ன? வேள்வி தீயில் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உங்களுக்கு எவையெல்லாம் வந்து சேர்ந்தனவோ அவை அனைத்தையும் பிறருக்கு சென்று சேரட்டும் என்று சொல்வதற்காகத்தான் நமக்கு கிடைத்தவற்றையெல்லாம் அந்த ஞான அக்னியில் கொண்டு போய் போடுவதற்கு பெயர்தான் வேள்வி. இந்த மண் எதையெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறதோ இவை எனக்கு மட்டுமே சொந்தமானவை இல்லை. இவை அனைத்தும்
அடுத்தவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக நடத்துவதுதான் வேள்வி. எந்த இடத்திலாவது ஒரு குறிப்பிட்ட பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த நல்லது நடக்க வேண்டும், மற்ற சாதியினருக்கு எந்த நன்மையும் கிடைக்கக்கூடாது என்று எங்காவது உண்டா? எந்த வேதத்திலாவது உண்டா? லோக சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் முழுவதுமே இன்பமாக இருக்க வேண்டும் என்பதுதானே பிரார்த்தனை. பிராமணர்கள் மட்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றா பேசுகிறது? உலகம் முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டும், உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும், அதுதானே. எனவே ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்க வேண்டும். மாண்டூக்கிய உபநிடதம் என்று இருக்கிறது, தயவு செய்து படியுங்கள். மொத்தமே 18 சூத்திரம்தான். இந்த 18 சூத்திரத்தை படிக்க முடியாதா நமக்கு?